இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வெற்றிடத்தை தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலினால் நிரப்ப முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது பற்றி நான் கருத்து சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவர் திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவராக செயல் தலைவராக இருக்கிறார். அவர் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறாருங்கிறத பொறுத்து தான் அதை சொல்ல முடியும். அவர் எப்படி ஸ்ட்ராட்டஜி, அதாவது அரசியல் உத்திகள்ங்கிறது காலத்துக்கு காலம் மாறுபடும். வராத ரஜினியை உங்களால் கணிக்க முடியுது, ரஜினியா ஸ்டாலினான்னு வந்து நின்றும் அப்படின்னு உங்களால் அனுமானிக்க முடியுது. ஆனா இவர் இந்த வெற்றிடத்தை ஏன் ஸ்டாலினாலே நிரப்ப முடியாது? நான் ரஜினிக்கு சொன்னதுதான் சொல்றேன். ரஜினி என்ன கொள்கை கோட்பாட்டை சொல்ல போறாருங்கிறத பொறுத்து தான் அவரோட கூட்டணி இல்லையாங்கிறத சொல்ல முடியும். திருமாவளவன் ரொம்ப கேட்டகரிகளா அவர் சொன்னாரு, ரஜினி அரசியலுக்கு வந்தால் ரஜினி வெர்சஸ் திமுக வந்துடக்கூடிய வாய்ப்பு உண்டு, இது என்னுடைய அனுமானம் அப்படின்னு சொல்றாரு. அதே தான் நான் கேட்கிறேன். அப்படி அனுமானிக்கக்கூடிய 25 வருஷ அனுபவத்துல அப்படி அனுமானிக்கக்கூடியவர் திரு ஸ்டாலினால் இந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாது அனுமானிக்க முடியல. ஸ்டாலின் வெர்சஸ் எக்ஸ் அப்படின்னு தான் வரும். நான் அதை மறுக்கலையே. ஸ்டாலின் வெர்சஸ் எக்ஸ், அது எக்ஸ்ங்கிறது யார் அப்படிங்கிறது தான். அப்புறம் ஏன் நீங்க இந்த கேள்வி கேட்கணும்? அது ஸ்டாலினுக்கு அந்த திறமை இருக்கா இல்லையாங்கிற மாதிரி ஏன் நீங்க கேள்வி போடுறீங்க? அது தேவையில்லையே. அவர் ஒரு சக்தியா இருக்கிறார். அவரை எதிர்த்து யார் நிக்க போறாங்கிறது தான். ஜெயலலிதா இல்ல, அப்ப அந்த எக்ஸ்ங்கிற இடத்துல யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்ப நான் சொல்றேன், ரஜினி வரலன்னா வேற யாராவது போட்டி போடுவாங்க அந்த இடத்துல யார் இருப்பாங்க நான் நினைக்கிறேன்னா பிஜேபி அந்த இடத்துல நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஸ்டாலின் வெர்சஸ் பிஜேபிங்கிற நிலையில அவங்க நிற்பாங்க. அது அடிபடும். அதாவது ரஜினிகாந்த் வந்தால் முதல் சம்மட்டி அடி பாரதிய ஜனதாவுக்கு தான் விடும். பாரதிய ஜனதாவுடைய முயற்சிகளுக்கு தான் அது பெரிய கேடா முடியும். இந்த வெற்றிடத்தை நிரப்புறது நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? அப்ப தேர்தலில் போட்டியில யார் நின்று அந்த வெற்றிடத்தை நிரப்ப போறாங்கிறதா அதனுடைய பொருள்.